வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. முதலாவதாக முன்னுரையாகவும் முதலாவதாகவும் நமது சங்கத்தின் செயலாளர் சடையாண்டி சித்தர் ரமேஷ் ஐயாவே முதலாக நாடியை பற்றி ஜோதிடத்திலிருந்து பேசுவார். அவரை வருக என வரவேற்கிறேன். வாங்க ஐயா. ஐயா எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ பிறகு நாடி சுகர் நாடி எப்படினாலும் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு கணக்கு மட்டும் என்னன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி பலன் சொல்லலாம். ஏன்னா நாடியில் ராசி கட்டம் ரொம்ப முக்கியம், அதில் காலச்சக்கரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது லக்னமாக பாவச்சுக்கிட்டாலும் சரி, அது எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த ராசி கட்டத்தில் எப்படி நீங்கள் பலன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் ஒரு 2-3 மெத்தட் இருக்குது. அதில் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இருக்கிறது தான், அதை அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அதை ஒவ்வொரு ஸ்டெப்புக்காக நான் சொல்லித்தரேன். அதில் எந்த அளவுக்கு சரியாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இப்போ பொதுவாக ராசி கட்டத்தில் லக்னமாக வச்சுக்குங்க. ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு. இதை வச்சுக்கிட்டே நம்ம ஈஸியாக பலன் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? லக்னம் அப்போ நம்ம அந்த ஜாதகர், இந்த ஜாதகருக்கு இந்த 2ஆம் இடம் வருமானம், 2ஆம் இடம் வருமானம், அதே அளவுக்கு இப்ப இந்த 2ஆம் பாவத்துக்கு இன்னொரு எதிர்பாவம் இருக்குல்ல, அதனால 7 இல்லை. நான் சொல்ல வர்றது இன்னொன்னு, இத வருமானம்னு எடுத்தீங்கன்னா இது செலவு. அப்ப 2 பக்கம் தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, இந்த 3 சகோதரன் சொல்றோம், இளைய சகோதரர். அப்ப அதுக்கு மூத்த சகோதரர். இதுக்கெல்லாம் ஒரு கனெக்ட் இருக்கு. அது கனெக்ட் இல்லாம வேலை செய்யல. அது நிறைய அதுக்குள்ள இருக்கிற சூட்சமம் நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருப்போம், இது என்னப்பா அது சர்வ 12 கட்டம் தானே இருக்குது அப்படின்னு. அப்படி இல்லை. இதுக்குள்ள இப்ப இங்க இதுக்கு பின்னாலன்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னாவே ஈஸியா பலன் சொல்லலாம். அது என்னன்னு ஒண்ணுன்னா சொல்லிடலாம். என்ன அடுத்தது 4. இப்ப பொதுவாக என்ன சொல்லுவோம், 4ஆம் இடத்தை சுகஸ்தானம்னு சொல்லுவோம். அது உயிர் கொடுத்தோம்னா அண்ணந்த அம்மா சொல்லுவோம், இல்ல இந்த வண்டி வாகனங்க சொத்து சுகம். இதுக்கு அப்படியே 4 பாருங்க, உழைப்பு வேணும். அந்த உழைப்பு தொழில் ஊதியம் இருந்தா தான் அதை செய்ய முடியும். அடுத்தது பாருங்க, 5ஆம் இடத்துக்கு குழந்தைன்னு சொல்றோம், நம்ம முன்னோர்களை சொல்றோம், தாத்தாவை சொல்றோம். அதுக்கு என்ன வேணும்? பாக்கியம் வேணும். இப்ப அங்க குழந்தை வரணும்னா இந்த பாக்கியம் வேலை செஞ்சாதான் வரும். இப்ப அப்படியே ரிவர்ஸ்ல பாருங்க. அப்ப என்னென்ன சொல்லுது, அது என்னென்ன செய்யுது? வெறும் ராசி கட்டம் தானே. நம்ம இப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கு இதுல. குழந்தை வேணும்னா பாக்கியம் வேணும். அந்த மாதிரி இப்ப 6ஆம் இடம் எதிரி, நோய், சத்ரு, என்னென்னமோ சொல்லிக்கலாம், வேலைக்கு போறது. அதே மாதிரி இங்கிட்டு பாருங்க, 8ஆம் பாவம் ஆயுள், இல்லாத பிரச்சனை, கோர்ட்டு ஸ்டேஷன், வம்பு வழக்கு, இது இந்த பாவத்துக்குள்ளே தான் வேலை செய்யும். அடுத்தது இந்த 7 நம்ம பொதுவான சில ஆப்போசிட், நண்பர்கள், மனைவி, கணவன், அதாவது தொழில், நம்ம தொழில் செஞ்சா கஸ்டமர், இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்ல வேலை செய்யுதுங்களா? இப்ப நீங்க இப்படி எடுத்தாலும் வேலை செய்யும், இப்படி எடுத்தாலும் வேலை செய்யும். எப்படி? ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம திரிகோணம் 1, 5, 9
4 7 10. நமக்கு 1 4 7 10 வேலை செஞ்சாதான் எந்த ஒரு விஷயத்துக்கு ஜீவனம் பண்ண முடியுங்கிறது கன்ஃபார்மா நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அதுல இப்ப இந்த 1 எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு ஒவ்வொரு கட்டத்துக்கா பார்க்கலாம். இப்ப லக்னம் நல்லா இருக்கணும்னா 5 நல்லா இருக்கணும், 9 நல்லா இருக்கணும். அப்ப இவர் சரியா இருக்கணும்னா 1 5 9 நல்லா இருந்தா தான் சரியா இருப்பாரு. அப்ப அது ஒரு திரிகோணம் தான். அப்ப பாக்கியமும் வேணும், பூர்வ புண்ணியமும் வேணும். நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு என்ன சொல்றோம்? இவங்க அப்பன் தாத்தன் பாட்டன் எல்லாம் இது பாவம் பண்ணிட்டாயா, வடிவேலு சொல்ற மாதிரி தான் சொல்லணும். பாவம் பண்ணிட்டீங்கயா, பாவம் பண்ணிட்டீங்கிற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு மேல ஒரு புண்ணியத்தை சேர்க்கணும். லக்னம் சிறப்படைய 2 விஷயம்தான். ஒண்ணு நம்ம முன்னோர்கள் சரியா வச்சிருக்கணும், இல்லைன்னா நம்ம சரியா செய்யணும். இந்த 2 இல்லாம நடைமுறை சாத்தியப்படுத்தாது. நம்மளை சரியாக்கணும்னா 2 விஷயம்தான். ஒண்ணு 5ஆம் இடத்தை பலப்படுத்திக்கணும், இல்ல 9ஆம் இடத்தை பலப்படுத்திக்கணும். இந்த 2 விஷயமும் இல்லாம நடைமுறை சாத்தியப்படுத்த முடியாது. அப்ப ஒரு லக்னத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு ஈஸியா கொண்டுட்டு போயிடுறோம். அப்ப 5ம் 9ம் வேலை செஞ்சா சௌரியப்படும். சூப்பர் சூப்பர். வாங்க 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 வாங்கக்கா. ரைட்டுங்க, அதான் வந்துருச்சு இல்ல. அடுத்தது பாருங்க, இப்ப லக்னத்துக்கு 5 9ம் வேலை செஞ்சாதான் லக்னம் பலப்படும். அப்ப அதுக்கு ஒரு ஈஸியான ரூட்டு. அடுத்தது இந்த 2ஆம் இடம் பலப்பட்டா இதுல ஒரு சின்ன சூட்சமம் தான். இப்ப 2ஆம் இடம் குடும்பம், நம்ம நடைமுறைப்படுத்துற வார்த்தைகள், வருமானம், குடும்பம், இதெல்லாம் சிறப்படையணும்னா 6ஆம் இடம் வேலை செய்யணும். 6ஆம் இடம் எடுத்த உடனே நோய் எதிரிலாம் சொல்லக்கூடாது. அங்க வேலை, உழைப்பு வேணும். இந்த உழைப்பை வச்சுக்கிட்டு இந்த 10ஆம் இடம், அப்ப பாருங்க ஒரு கணக்குக்கு 2 6 10 திரிகோணமா வந்துருச்சா? இது தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். நமக்கு சரியான குடும்பம் அமையணுமா? நம்ம கர்மா நல்லா இருக்கணும், நம்ம தொழில் நல்லா இருக்கணும். தொழில் அதுக்குத்தான் பொய் புரட்டு வேணாம். இந்த 2ஆம் இடத்துல இதை நான் ஜோசியருக்காக சொல்லிடுறேன். இந்த 2ஆம் இடத்தை எவ்வளவா பொய் பேசுறீங்களோ அவ்வளவா கர்மா வந்து சேரும். 100%. நீங்க ஜாதகத்துல எவ்வளவுலாம் நம்ம வந்து பிரார்த்தனை பண்றோமோ அது 6ஆம் இடம் நோய் எதிரி வம்பு வழக்கா சேர்ந்து கர்மாவா தான் சேரும். வேற வழியே இல்லை. ஆனா வாங்கண்ணா, அப்ப அதுக்குதான் நம்ம மெயினா வந்து வாக்கு சொல்றவங்க பொய் பேசக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது, தொல்லை பண்ணக்கூடாதுன்னு இதுல திரிகோணத்துல சொல்றோம். நம்ம பேசுறதுனால ஒவ்வொருத்தர் யாராவது வந்து அசிங்கமா பேசினா கர்மா வரும், தப்பா பேசினா கர்மா வரும். இன்னைக்கு தெரியாது, ஃபியூச்சர்ல தெரியும். ஏன்? இதுல இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். இதுல இருந்து இது வரைக்கும் தான் நம்மளுக்கானது. லக்னம் 8, பிறப்பு இறப்பு முடிஞ்சு போச்சு இல்ல. மீதி 4 கட்ட எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம கர்மா அனுபவிக்கிறதுக்கு. எல்லாத்துக்கும் தெரியும் 8ஆம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம், முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு 4 கட்டம்? ஜோசியர் என்ன அவங்கெல்லாம் வந்து சித்தர்கள் முனிவர்கள் சும்மாவா சொல்லி வச்சாங்க? 8ஆம் பாவத்துல ஆயுள் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல இருக்கிற 4 கட்டமும் தான் நம்ம அனுபவிக்கிறதுக்கு. அதை சரியா உணர்ந்தால் சரியா இருக்கும். அடுத்தது 3ஆம் பாவம். இந்த 3 7 11 3ன்றது முயற்சி அப்படின்னு சொல்லுவோம். முயற்சி மட்டும் இல்ல, கரு உருவாதல் அங்கதான். ஆண்மை அடையாளம் கொடுக்கிறது இந்த 3ஆம் பாவம் தான். ஒரு மனுஷனுக்கு வீரியம் இருக்குதா இல்லையா கண்டுபிடிக்கிறது 3ஆம் பாவம் தான். இந்த 3ஆம் பாவத்து வழியா 7ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் வேலை செஞ்சதுன்னா குழந்தைங்களுக்கு சௌரியமா இருக்கும், ஒரு உயிரினம் பிறக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லிதான் இந்த 3ஆம் பாவம். அப்ப இதே மாதிரி 3ஆம் பாவம் தான் முயற்சி வெற்றி. 7ஆம் பாவத்துல மக்கள் தொடர்பு ஏற்படுத்தி 11ஆம் பாவத்துல லாபத்தை பார்க்கலாம். நீங்க தொழிலா செஞ்சாலும் சரி, எந்த வகையில போனாலும் முயற்சியும் வெற்றியும் செய்யாம
7ஆம் பாவம் வேலை செய்யாது, 11ஆம் பாவம் வேலை செய்யாது. நம்ம ஜோசியம் படிச்சோம், நம்மளா வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், அதுக்கு தான் இந்த 3ஆம் பாவம். அப்ப இத கொடுத்து 7, இது 11, அதை பயன்படுத்தணும். ஏன்னா இப்ப ஒருத்தருக்கு இந்த புரிதலுக்காக சொல்றப்ப 3ஆம் பாவத்துல இருந்து தசை நடத்துதுன்னா இந்த 3, 7, 11 வேலை செய்யும், வேலை செய்யாம இருக்காது. அதை நம்ம எல்லாம் உருவாக்கணும். 7ன்றது என்ன? நண்பர்கள், சொந்தக்காரங்க, இல்லை இருக்கிற எதிர்பாலினத்தின் அத்தனை பேரும் அவங்களுக்கு இந்த 11ஆம் பாவத்தை கொடுத்தா இந்த 3ஆம் பாவம் வேலை செய்யும். அதுக்குத்தான் கோயில்ல கொண்டு போய் தானம் பண்ணு, தர்மம் பண்ணு, வேறெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த இடத்துல இருக்கு. அடுத்தது 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவத்துக்கு 8, 12 வேலை செய்யும். 4ஆம் பாவம் தான் சொத்து, சுகம், வண்டி, வாகனம், எல்லாத்துலயும் இந்த சுகம் வச்சுக்கிறது எல்லாம் 4ஆம் பாவம் தானே. அதுக்கு திரிகோணம் 8, 12. இதுல ஒரே ஒரு சின்ன தத்துவம் தான். எவ்வளவு சொத்து பத்து வச்சிருக்கிறியோ, ரஜினி சொல்ற மாதிரி தான், தூக்கம் இல்ல, பணம் நிறைய இருந்தா தூக்கம் வராது, அதை பாதுகாக்க தோணிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் எவ்வளவுக்கு எவ்வளவு சொத்து சேர்க்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உசுருக்கு பயந்துகிட்டு தூங்கிட்டு இருப்போம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இப்ப ஜோசியமே நானே கூட நிறைய கத்து வச்சுக்கிட்டு என்ன அடிச்சுக்க ஆள் இல்ல, சொத்து சேர்த்துட்டோம், அந்த உயிருக்கு பயந்துகிட்டே தூங்கணும். 4 பேர் நம்மளை திட்டிகிட்டே இருப்பான், தூக்கம் வராது, எதுக்கு திட்டுறாங்கன்னே தெரியாது. இது அனுபவத்திலே பாருங்க. அதாவது என் லாங்குவேஜ்ல சொல்லிடுறேன், ஆனா தப்பா இருந்தா மன்னிச்சுக்கிடுங்க. ஏன்னா தானுங்கிற சொத்து சேர்க்கை, இந்த 4ஆம் இடத்த சொத்து சேர்க்கை, தானுங்கிற எந்த அளவுக்கு நீங்க கர்வமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பயமும் தூக்கமும் இருக்காது. அது சொத்து சேர்க்கைக்கு அதான். வண்டி, வாகனம், வீடு. இப்ப வீடு கட்டினவன் நல்லா சுகமா இருக்கானா, இன்சூரன்ஸ் 8ஆம் இடம், லோனு, இதெல்லாம் போட்டு தூங்க முடியுதா? இதை வச்சுட்டே பலன் சொல்லாமே. 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் தசையோ புத்தியோ நடத்துதா? கடன் வாங்காதன்னு சொல்லுங்க. கடன் வாங்கினீங்கன்னா கட்ட முடியாது. இதுக்கு ஒன்றும் மந்திர சூட்சமெல்லாம் தேவையில்லை. அங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு 4ல எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 4ல தசை நடத்துது, புத்தி நடத்துது, கடன் வாங்காதியே சொல்லிருங்க. வாங்கினா 8ஆம் இடம் 12ஆம் இடம் வேலை செய்யும். 4ல தசை நடத்தி புத்தி நடத்துதா, வெளிநாட்டுக்கு ஓடிடுவார், கடங்காரன் ஆயிடுவார். நம்ம சொல்லிட்டு இருப்போம் சுகஸ்தானத்துல நடக்குது, சூப்பரா இருக்குதுன்னு. அனுபவத்துல எல்லாரும் ஜோசியர் செக் பண்ணுங்க. நான் சொல்றது எல்லாம் கடவுள் இல்ல, செக் பண்ணி பாருங்க. இப்ப 4ல ஒரு கிரக தசை நடக்குது, அப்ப நம்மளாவே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்த சரி பண்ணிக்கணும் 100%. அப்ப இது கணக்கு இருக்குல்ல. நான் 1, 4, 7, 10 விளக்கம் சொல்றேன், அது அடுத்த செக்ஷன்ல. இப்ப நீங்க இந்த இதெல்லாம் எல்லாமே வேலை செய்யும். ஒரு வேலை செஞ்சதுன்னா அதுக்கு திரிகோணத்துல இருக்கிறது வேலை செஞ்சே தீரும். அடுத்தது இப்ப 5ஆம் பாவம் வேலை செய்யணும். நான் முன்னே சொன்ன மாதிரிதான் 5, ஒரு குழந்தை வேணும். ஒரு குழந்தை வேணும்னா இதுக்கு 11 வேலை செய்யணும். அதுதான் நாடியில எக்ஸாக்டா சொல்லி கொடுத்துக்கிற விஷயம். ஒரு திரிகோணம் வேலை செஞ்சாதான் ஜீவனம் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் 11ஆம் பாவம் லாபஸ்தானம் வேலை செஞ்சதுதான் பிளஸ்ஸா வேலை செய்யும். அப்ப அது எதோ புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். 5ஆம் பாவம் வேலை செஞ்சதுன்னா, வேலை செய்ய வைக்கணும்னா அதுக்கு நேர் எது என்ன? 11 லாபஸ்தானம் இருந்தா தானே 5 விளங்கும். புரியுதுங்களா? அப்ப இதுக்கு 5 பாருங்க. ஒரு குழந்தை பிறக்கணும், 5ஆம் இடம் குழந்தைன்னு சொல்றோம். அந்த குழந்தை பிறக்கணும்னா 7 மனைவி வேணும், அதுக்கு லாபம் வேணும், அதுக்கு வீரியம் வேணும். அப்படி இல்லாம நீங்க குழந்தை பெத்துக்க முடியாது. அப்ப அந்த சூழலை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப இது வந்து ஈஸியா பலன் சொல்றது. ராசியை வச்சுக்கிட்டு இப்ப கோச்சாரத்தை வச்சுக்கிட்டு பலன் சொல்லலாம். அவரு லக்னத்தை போட்டுக்குங்க, இல்ல குருவை லக்னமா போட்டுக்குங்க. அதை வச்சுக்கிட்டு எங்க என்ன இருக்குது, எந்த கிரகம் இருக்குது, கோச்சாரத்துல கிரகம் போதா, தசாபுத்தியில போதா, செக் பண்ணி அடிங்க. 100% சரியா வரும். எந்த ரூட்ல போனாலும் ஜோசி ஒன்னாதான் வரணும்.
அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு 7ஆம் பாவம் வேலை செய்யணும்னா லக்னம் வேலை செய்யணும். லக்னம் இல்லாம 7ஆம் பாவம் எம்டியா இருந்தா என்ன இந்த குழந்தை வந்துருமா? வராதுல்ல. அப்ப இங்க ஒன்னும் ஒவ்வொரு கனெக்டோட தான் இருக்குது, கனெக்டிங் இல்லாம இல்ல. அதே மாதிரி பாருங்க, இப்ப 1 4 7 10 இதுவும் வேலை செய்யணும். எப்படி செய்யும்? லக்னன்றது அவரு, 4ன்றது சுகம், 7ன்றது மனைவி, 10ன்றது கர்மா. இந்த 1 4 7 10 வேலை செஞ்சாதான் கர்மா பண்ண பிள்ளை பிறக்கும். சங்கராச்சாரிய இது ஆதிசங்கரரே இல்ல மகாபெரியவரே சொன்னது. அது ஒரு லைன்ல படிச்சேன். பொம்பளை பிள்ளையா பிறந்த அவன் தான் வந்து ரொம்ப பெரிய கடவுளுக்கு சமமானவன்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா திரும்ப கர்மா பண்ண ஆளு இல்ல, மோட்சம் அடைவார்னு சொன்னார். பொம்பளை பிள்ளையா பிறந்ததுன்னா அப்ப அந்த மோட்சம் அடைகிறதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். இப்போ இந்த கணக்குல பாருங்க, திரிகோணமா எடுக்கும்போது 12 8 4 மட்டும்தான் வரும். 4ன்றது தாய், சுகம், வீடு வாசல் எல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்துட்டீங்கன்னா சௌரியம், இல்லைன்னா வராது. அதுக்கு தான் ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு 2 வித்தியாசம் இருக்குது. ஒண்ணு இல்லைங்க, 5ஆம் பாவம் பவரா வேலை செஞ்சா ஆம்பளை பிள்ளை, 4ஆம் பாவம் பவரா வேலை செஞ்சுன்னா பொம்பளை பிள்ளை. ஏன்னா இது சூரியன், இது சந்திரன். இவங்க கர்மாவை வந்து தீர்த்துக்கிறதுக்கு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வேலை செய்யும். இத வந்து பேஸ் எடுக்காம நாடி ஜோசியும் சொல்ல முடியாது, அதுலயே எக்ஸாக்டா பிறகுனது நாடி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ராசிக்காரகத்துவம் தெரிஞ்சே இருக்கணும். ராசிக்காரகத்துவம் தெரியல அப்படின்னா இதெல்லாம் வந்து மேஜரா தெரிஞ்சு 100% இருக்கணும். இப்போ ஒண்ணு இல்ல, கடகத்துல குரு இருக்காரு, உச்ச பலத்துல இருக்காரு, நம்ம சொல்லிட்டு இருப்போம். அதே கிரகம் தப்பாவும் நடக்கும், சரியாவும் நடக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இதை நம்ம கணக்கெடுக்காம சொல்ல முடியாது, இதை கணக்கெடுக்காம சொல்லவே முடியாது. அப்ப அந்த விஷயம் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த 2ஆம் இடம் சிறப்படைஞ்சாதான் 12ஆம் இடம் நல்லா இருக்கும். நல்லா சம்பாத்தியம் பண்றவருக்கு சாயங்காலம் தூக்கம் நல்லா வந்துடும். நல்லா கடுமையா உழைச்சி சம்பாதிக்கிறவருக்கு சாயங்காலம் தூக்கம் வந்துடும். ஓப்பி அடிக்கிறவளுக்கு தூக்கமே வராது. இது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. குடும்பத்துல நல்ல வார்த்தைகளை பேசுற உங்களுக்கு செலவு வராது சார். வீட்டுல அம்மா கண்ணு பொண்ணு பேசுறாங்கல்ல, அவங்க வீட்டுல 100% அந்த ஃபேமிலியே பாருங்க சாந்தமா பேசும். அவ வீட்டுல விரையுமே நடக்காது, செலவே நடக்காது, ஏன் இறப்பே நடக்காது. சில நேரத்துல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும். இத நீங்க இங்க இந்த 2ம் 12ம் நம்ம சொல்லுவோம், 2 12 சேர்ந்தா விரையுமாய் போயிரும். அதைய மாத்துறதுக்கு தான் ஜோசியமும் ஜோசிகாரங்களும். நல்ல வார்த்தை, நல்ல குடும்பம், நீங்களே பார்க்கலாம். அவங்க வீட்டுல சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதா, சமாதானமா தான் இருப்பாங்க. ஊர்ல ஆளே தெரியாதுன்னு இருப்பாருங்க. ஊர்ல அவங்க எல்லாம் ஆளே தெரியாத வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம்ல, சைலண்டாவே இருப்பாங்க, நல்ல வருமானத்தோட இருப்பாங்க. அப்ப இந்த 2ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் வேலை செஞ்சா லக்னம் சுகமாயிரும். 3 11 7 இந்த 3 11 7 வேலை செஞ்சதுன்னா இன்னொரு விஷயத்த சொல்லிடலாம். 3 7 முத பொண்டாட்டி 3 7 2வது பொண்டாட்டி 2வது சம்சாரம். இந்த 3ம் இந்த 11 திரிகோணம் இல்லையா, 7க்கு இது ஒரு வளர், இது ஒரு வளர். அப்ப இந்த 3ஆம் இடம் தான் முதல் சம்சாரம். முதல் சம்சாரம் 3ஆம் இடம், 2வது சம்சாரம் 11ஆம் பாவம். இதுல கொஞ்சம் நேக்கா இருக்குது. 7ங்கிறது பொது, 11ஆம் பாவம் வேலை செஞ்சதுன்னா நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அவர் இளம பருவத்தில் இருக்கிறாரா இன்னொரு செட்டப் ரெடி பண்ணிடுவார். இதை வேணா நீங்க அனுபவப்படுத்தும் பார்க்கலாம். அப்ப இந்த 3 7 11 இந்த திரிகோணத்துக்கு அவ்வளவு பவர்.
அது அடுத்தது பாருங்க, அதான் முன்ன சொன்னேன், இந்த 3 7 11க்கு அப்புறம் 4. தப்பா எடுத்துக்காதீங்க. ஆணோ பொண்ணோ, கற்பு ஸ்தானம் 4ஆம் இடம் தானே. கற்பு ஸ்தானம் எங்க கெட்டு போகும்? 8ஆம் இடம் 12ஆம் இடம். ஒரு ஆணும் பொண்ணும் நல்லபடியா இருக்கிறாங்களா எப்படி முடிவு பண்ணுவீங்க ஜோசியத்துல? 4ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் 12ஆம் பாவம் சரியா இருந்தா நல்லா இருக்குது. கெட்டு போச்சா அது செட் ஆகாது. எடுத்து போட்டு பாருங்க. 4ஆம் அதிபதி 8ல இருக்கிறாரு, 8ஆம் அதிபதி 12ல இருக்கிறாரா, அது திரிகோணம் வேலை செஞ்சுட்டு இருக்குதா? கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஆணோ பொண்ணோ ஒழுக்கமான கற்பு நிலை இருக்காது. ஏன்னா 4ஆம் பாவம் கற்புஸ்தானம், 8ஆம் பாவம் மர்ம உறுப்பு, 12ஆம் இடம் படுக்கை சுகம். அப்ப இந்த ஒரு மெத்தேட் இல்லாம பயன்பாட்டுக்கு வராது. இன்னும் அண்ணன் சொன்னதுதான், ஃபண்டமெண்டல் இல்லாம நீங்க எத்தனை மேல போயும் பிரயோஜனப்படாது. அப்ப 5 அதே மாதிரி இப்ப 6 வேலை செய்யுது. ஒருத்தருக்கு நோய் வந்துடுது, எதிரி வந்துட்டாரு, அதை எப்படி தீர்த்துக்கலாம்? 12ஆம் பாவம் தான் தீர்த்து வைக்கும். 12ஆம் பாவம் தான் தீர்த்து வைக்கும். ஒரு வீட்டுல குடியிருக்கிறோம், நம்ம சொந்த வீடு நிலம் எல்லாம் இருக்குது, நமக்கு தெரிஞ்சு போச்சு அங்க இருந்தா சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும், பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும், மாத்தவே முடியாது. ஆனா எப்ப மாத்த சொல்லுவோம்? அந்த இடத்துல இருக்காதியா, வேற ஊருக்கு ஓடி போயிரு, பிரச்சனையே வராது. என்ன பாவம்? 12ஆம் பாவம். வெளியூருக்கு போறது 12ஆம் பாவம் தானே. அப்ப ஒரு எதிர்பாவம்ங்கிறது ஒரு நேர் எதிர்க்கிறது அவருக்கு ஆப்போசிட், அந்த தன்மையை மாத்தி தரது. ஒரு பாவத்துக்கு இன்னொரு பாவம் நிரந்தர சொல்யூஷனை சொல்றது, நல்ல விஷயத்தை சொல்லி தரது 7ஆம் பாவம். அப்ப ஒரு கிரகத்துக்கு 7ல எந்த கிரகம் இருக்குது, அதுக்கு சம்பந்தமா என்ன வேணும், அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சமாதானம் பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப ஒரு பாவத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிரகத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எதை கைய வச்சா ஜெயிக்கலாங்கிறதுக்கு இன்னொரு கணக்கு இருக்குல்ல. கோயிலுக்கு போறோம், பரிகாரம் பண்ண சொல்றோம், எதையோ சொல்றோம். ஒரு பாவத்துக்கு எதிர்பாவத்துல என்ன கிரகம் இருக்குதோ, என்ன நட்சத்திரம் இருக்குதோ, அதுல எதுல இருக்குதோ அதை வச்சு சொன்னாதான் நடக்கும். நீங்க பாட்டு சும்மா போ, இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, எப்படி நடக்கும்? நடைமுறைக்கு சாத்தியப்படுத்தாது. ஒவ்வொரு பாவத்துக்கு எதிர்பாவம் தான் நிவர்த்தி, வேற வழியே கிடையாது. அப்ப அந்த பாவங்களை புரிஞ்சுக்கிட்டு, கிரகங்களை புரிஞ்சு, நட்சத்திரத்தை புரிஞ்சு நம்ம ஈஸியா பலன் சொன்னா 100% எந்த குறையும் இருக்காது. அப்ப ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு வேலை செய்யணும். அடுத்தது பாருங்க, இப்ப லக்னத்துக்கு 4 7 10. அப்ப லக்னம் நல்லா இருக்கணும்னா வேலை செய்யணும்னா அதுக்கு தாராளமா அந்த கணக்குல நம்ம சரி பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஏன்னா 1 4 7 10. 2க்கு 2ஆம் இடம் குடும்பம், அதுக்கு கேந்திரத்துல பாருங்க எந்தெந்த பாவம் வேலை செஞ்சா சுகமா இருக்கும். 2க்கு 5 8 11 கேந்திரமா வேலை செய்யணும். ஒரு குடும்பம் சிறக்கணும்னா பிள்ளை குட்டி இருக்கணும், தாத்தா சொத்து பாட்டன் சொத்து இருக்கணும். 8ஆம் இடம் இந்த இடத்துல நேர் எதிர்பாவமா, மக்களுக்கு பயந்து இருக்கணும், மக்கள்கிட்ட இருக்கிற வருமானத்தை பயந்து இருக்கணும். சம்பாதிக்கணும்னா மக்கள் இவங்க கிட்ட சம்பாத்தியம் கரெக்டா இருக்கணும். அந்த 11 வேலை செஞ்சாதான் 2 நல்லா இருக்கும், இல்லைன்னா அது சுகப்படாது. அப்ப ஒரு கேந்திரம் எவ்வளவு அழகா வேலை செய்யுது. இதையெல்லாம் நம்ம 100% சரியா பயன்படுத்தி அந்த அழகா நம்ம கொண்டுட்டு போயிட்டோம்னா சூப்பரா வேலை செய்யும். சின்ன விஷயம்தான். ஏன்னா இதை நேற்று கேட்டதுக்காக தான் சொல்றேன். ஒரு பண்டமண்டல், இந்த பண்டமண்டல்ல நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கலாம், பாவத்தை வச்சு இந்த ஒரு கிரகத்தை வச்சுட்டு பயன்படுத்திக்கலாம். இத ரூட்டா எடுத்துக்கலாம். அடுத்த கண்டிஷனுக்கு
இதுல இன்னும் 2-3 விஷயம் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா அது வந்து இன்னைக்கு பொதுவா ராகு ஒரு 16 டிகிரிக்கு வந்துட்டாரு. குரு இங்க வந்துட்டாரு. நம்ம அண்ணன் ஊர்ல ஒரு 46 டிக்கெட்டு 56 டிக்கெட்டுன்னு போச்சு. கோச்சாரத்துல எவ்வளவு வேலை செய்யுதுன்னு பாருங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்? 2ஆம் இடம் குடும்பம், 2ஆம் இடம் வாயு. தலைவர் பகையா இருக்காரா? பகையா இருக்காரா? அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இங்க 12ல ராகு வந்துட்டாரா? அந்த லக்னம் கெட்டு போகுதா? அப்ப லக்னம் தெளிவா கெட்டு போகுது. இன்னொன்னும் பாருங்க, இன்னைக்கு சனி இங்க இருக்காரா? சனி இங்க இருக்காரு. அப்ப லக்னத்துக்கு 11ல சனி. பொதுவா நம்ம காலச்சக்கரத்துக்கு பாதகாதிபதி. இந்த குரு வந்து 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் ஒண்ணு இல்ல சார். இப்ப இன்னைக்கு இந்த இறப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் தானே. இந்த 8ஆம் பாவமே எல்லாரும் வேலை செய்யறாங்களான்னு பாருங்க. ரைட். இந்த குரு 7ஆம் பார்வையா பாக்குறாரு. இந்த ராகு திரிகோணம், இந்த சனி கேந்திரம், இதுக்கு 10. எல்லாமே 8ஆம் பாவத்துக்கு வழியா வருதா? இந்த 8ஆம் பாவம் இந்த எங்கெங்க இருந்து பாக்குறாரோ அதுக்கெல்லாம் வேலை பார்த்துட்டாரா? 12 விரயம் செஞ்சிட்டாரா? 2 வருமானம் கொடுத்துட்டாரா? 11 லாபம் அதையும் கொடுத்துட்டாரா? 10 லட்சம் கொடுத்துட்டாங்கல்ல. அது நடந்திருக்கா? ஏன் நடந்தது? இப்ப இந்த சனி பயிற்சி ஆன உடனே இந்த விஷயம் பூரா நடக்குது. முன்னிலை ஐயா சனி பயிற்சியில தான் நடந்துட்டு இருக்கு. 2 ஏரியாவில் நடந்ததும் அதே தான். ஏன்னா அது அதிகமா வேலை செய்யுது. அப்ப கோச்சாரம் வேலை செய்யுதுல்ல, இப்ப நடக்குது இல்ல. அதே மாதிரி இப்ப 5ஆம் இடத்துக்கு பொதுவா 5ஆம் இடத்துக்கு 10ல குரு இருக்காரா? 7ல சனி இருக்கா? 8ல ராகு இருக்கா? கவர்மெண்ட போட்டு எத்தனை பேச்சு பேசுறோம்? கவர்மெண்ட் 5ஆம் பாவம் தானே. எல்லாரும் அரசியல்வாதிக்கு பூரா திட்டிட்டு தானே இருக்காங்க. சுகமா இருக்குன்னு பேசுறாங்களா? அப்ப எந்தெந்த வேலையை செய்யறது இந்த கோச்சாரம் அழகா வேலை செய்யுது. அப்ப ராசி கட்டமும் கோச்சாரமும் தெரிஞ்சா ஈஸியா ஜோசியும் பார்க்கலாம். அதுல எங்க ஐயா தான் அடிக்கடி சொல்றாரு, தில்லை ஐயா, நான் டெய்லி பஞ்சாங்கம் பாக்குறேன், டெய்லியும் பேப்பர் பார்த்து விளக்கம் சொல்றாரு இல்ல, எழுதி வச்சுட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளும் சம்பவம் நடக்கும் போதெல்லாம் எழுதி வைக்கிறாரு. அப்ப அது எவ்வளவு அழகா இருக்குது. அப்ப நீங்க எத்தனை வகையா ஜோசியம் பாக்குறது இருக்குது. திரிகோணம் பார்க்கணும், கேந்திரம் பார்க்கணும், 11ஆம் இடம் பார்க்கணும், 7ஆம் இடம் பார்க்கணும். இதெல்லாம் ஆக்டிவேஷன் ஆகுதான்னு பார்த்தா தானே ஜோசியம் பார்க்க முடியும். ஒரே விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு பலன் சொல்ல முடியாது. 4ல கிரகம் நிக்குது அப்படின்னு சொல்லுவாரு, அதை வச்சுக்கிட்டே பலன் சொல்றாரு. 4ஆம் இடத்தில் கிரகம் நின்றால் இல்ல தசை நடத்தினா ஒரே வார்த்தைக்கு பலன் சொல்றாரு. அது எவ்வளவு சாத்தியப்படுதுன்னு எனக்கு தெரியல. அப்ப இத்தனை வேலையும் ஒவ்வொரு பாவத்தோட கனெக்ட் பண்ணி பார்த்தாதான் ஜோசியம் பார்க்க முடியும். நடைமுறைக்கும் சரியா வரும். அப்ப இத புரியாம நாடி ஜோசியம் பார்க்கறதோ இல்ல மற்ற முறைகளை பார்க்கறதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தப்பு. அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ஃபண்டமெண்டல் தெரியாம எதுவும் வராது. இதுதான் அது. இதை தெரிஞ்சுட்டா தான் அது அடுத்ததுக்கு போக முடியும், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இந்த சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டே நம்ம பலன் சொன்னாலும் நல்ல சௌகரியமா ஆகும். நல்லா வருது.
இப்ப இது அடிப்படை. அடுத்தடுத்து நான் வரக்கூடிய விஷயங்கள்ல அதுல எத்தனை விஷயம் இருக்குது அதை உங்களுக்கு ஈஸியா சொல்லலாம். இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, சொல்றேன். இப்ப நான் சொன்னது அமைப்புல ஏதாவது தப்பு இருந்தாலும், ஏன்னா வேற ரூட் நீங்க ஒரு திங்க் பண்ணி வச்சிருக்கலாம்ல, இதெல்லாம் ஓவராலா சரியா இருக்குதா அப்படிங்கறத மட்டும் கேட்டுக்கிறேன். காலபுருஷனுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த லக்னத்தையே நான் போடல, அதாவது பொதுவா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அப்ப அதுதான் சொல்ல வரேன். இப்ப எல்லா கிரகமும் பாக்கல, அப்ப நீங்க ஒரே ரூட்ல போக முடியாதுல்ல. ராகுக்கு நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், 3 7 11 தான் பார்வையும்போம். ஆனா திரிகோணமும் வேலை செய்யும். அததான் நான் சொல்லித்தரேன். திரிகோணம் வேலை செய்யுதுன்னா எப்படி செய்யுது, இப்போ உனக்கு அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல. 2ஆம் இடம் அந்த வாய் தானே 2, சாப்பிடுறது குடிக்கிறது எல்லாம் 2 தானே. நம்ம குரு இங்க இருக்குல்ல, குரு இன்னைக்கு என்ன சொல்றோம், அங்க பகையா இருக்காரு. அப்ப ஆப்போசிட் எடுத்துக்கங்க. அப்ப அதுக்கு வேற வழி இல்லை. அப்ப அதே மாதிரி இந்த ராகுக்கும் 3 7 11 வேலை செய்யுது அப்படின்னாலும் 10 2 வேலை செய்யுது இல்ல திரிகோணம். எப்படி சுத்தி வந்தாலும் அந்த பலன் ஒன்னாதான் வருது. அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். இப்ப இதுல இந்த விஷயத்த சரியா எனக்கு தெரிஞ்ச அளவுல கொடுத்துருக்கேன். இதுல நீங்க இன்னும் கொஞ்சம் மெருகேத்திக்கிறதும் சமாதானம் பண்ணிக்கிறதும் உங்க கையிலே விட்டுறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை நான் அப்படியே அடுத்த இதுல பேசிக்கலாம். ஐயா, நமது சங்கத்தில் நமது ரமேஷ் செயலாளர் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றினார், பேசினார், விளக்கங்கள் கொடுத்தார். மிகவும் சிறப்பாக இருந்தது. நாடியை பற்றி ஒரு சொன்னார்.